நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய
அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தை 26 முதல் 40 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பியா அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பியின் அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் ஏசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டது. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்தபோது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடை இல்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரமெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 66. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரியுங்கள்.
அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்துள்ளது. அவரை ஏத்தி புகழ என் நாவு எழுந்தது. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டார் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 6 44 முதல் 51 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. வாழும் கடவுளின் மகன். வாழும் கடவுளின்
கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர், இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை, எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறீர். பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பிச் சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, நாம் ஆலயத்திற்கு வந்து மூவொரு கடவுளை வழிபடுவதனுடைய நோக்கம் நம்முடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும், பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பது மட்டும் அல்ல. அதைவிட முக்கியமாக நம்முடைய மனநிலைகளில் மாற்றம் வர வேண்டும், நம்முடைய எண்ணங்களில் மாற்றம் வர வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். நமது எண்ணங்கள், மனப்பக்குவம், மனமுதிர்ச்சி ஆகியவை சரியானதாக இருக்கும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உலக புகழ்பெற்ற உளவியலார் வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் பின்வருமாறு கூறுகிறார்: 20வது நூற்றாண்டில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னவென்றால், ஒரு மனிதர் தன் எண்ணங்களை மாற்றிக்கொள்வதன் மூலம் வாழ்க்கையையே மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு மனிதர் தம் எண்ணங்களை மாற்றிக்கொள்வதன் மூலம் வாழ்க்கையையே மாற்றிக்கொள்ள முடியும் என்பதாகும் என்கிறார். இத்தகைய இந்த கூற்றுக்கு உதாரணமாக இருப்பவர் இன்றைய முதல் வாசகத்தில் வரும் அன்னகர். அன்னகர் என்றால் அலி என்றும் சொல்லப்படுகிறது. 3ஆம் பாலினத்தவர், திருநங்கை, திருநம்பி, பொதுவாக திருநர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறார்கள். இந்த அன்னகர் ஒரு அரசு அலுவலர் என்றும் அதுவும் நிதி அமைச்சர் என்றும் லூக்கா குறிப்பிடுகிறார். இவர் உயர் பதவியில் இருந்தாலும் அவருடைய வாழ்வு நிறைவற்ற ஒன்றாகத்தான் இருந்திருக்கக்கூடும் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. இதற்கு நற்செய்தியாளரான லூக்கா 3 அடையாளங்களை கொடுக்கிறார். முதல் அடையாளம், இந்த அரச அலுவலர், நிதி அமைச்சர் ஒரு பாலை நில பாதையில் பயணம் செய்தார். எவ்வாறு சமாரிய பெண் மதியான வேளையிலே கிணத்தடிக்கு தண்ணீர் எடுக்க வந்தாரோ அதுபோல இவரும் பாலை நில பாதையில் பயணம் செய்கிறார். இது அவருடைய வாழ்வு மகிழ்ச்சியற்ற ஒன்றாக, வறண்ட பாலை நிலமாக இருந்தது என்பதற்கான ஓர் அடையாளம். 2வது, அவர் ஒரு அன்னகர். 3வது பாலினம் என்ற சமூக அந்தஸ்து கொடுக்கப்பட்டு ஏராளமான விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டு வரும் இந்த காலத்தில் கூட நம் சமூகம் இப்படிப்பட்டவர்களை எவ்வளவு இழிவாகவும் தரக்குறைவாகவும் பாதிக்கிறது என்பதும் நடத்துகிறது என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். இன்று தமிழ்நாட்டிலே தேர்தல் நாள். ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் இருக்கிறார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்று நாம் செபிப்போம். நம் சமூகம் இப்படிப்பட்டவர்களை எவ்வளவு இழிவாக நடத்துகிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு
அவர்களுடைய சமூக நிலை, பொருளாதார நிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்மால் எளிதாக யூகிக்க முடியும். மூன்றாவது, இந்த அன்னகர், இந்த அரச அலுவலர், இந்த நிதி அமைச்சர் எசாயா இறைவாக்கு நூலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை படித்து கொண்டிருந்தார் என்று, வாசித்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய வாசகத்தில் ஒரு அறிஞர் பின்வருமாறு கூறுகிறார்: நீ எப்படிப்பட்ட புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிக்கிறாய் என்பதை என்னிடம் சொல், நீ யார் என்பதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நண்பர்களை பற்றி சொல்லும்போதும் இவ்வாறு சொல்லப்படுகிறது: டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பர்கள் யார் என்று எனக்கு சொல், நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தம். அதே போலத்தான் நீ செல்ஃபோனிலே எத்தகைய காட்சிகளை அதிகமாய் பார்க்கிறாய் என்று சொல், நீ எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவள் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றும் சொல்லலாம். பிரியமானவர்களே, விவிலியத்திலிருந்து துன்பத்தை பற்றிய பகுதியை இந்த அரச அலுவலர் அன்னகர் வாசித்து கொண்டிருந்ததிலிருந்து அவருடைய வாழ்வு துன்பத்தால் நிரம்பிய ஒன்றாக இருந்தது என்பதை புனித லூக்கா நமக்கு உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட அரச அலுவலர் பிலிப்புவின் இறைவாக்கு விளக்கத்தை கேட்டு அவர் கையால் ஞானஸ்தானம் அல்லது திருமுழுக்கு பெற்ற பின்பு திருத்தூதர் பணி, இன்றைய முதல் வாசகம், திருத்தூதர் பணி 8வது பிரிவு 39 உள்ளபடி அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். துன்பத்திலே மூழ்கி கிடந்த இவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். இதே போன்ற ஒரு மனிதரைத்தான் நாம் அபகூக்கு புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே பார்க்கிறோம். அந்த அபகூக் என்பவருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல துன்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்த போதிலும் 18வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவில் நாம் கொள்ளும் நம்பிக்கை உண்மையானதாக ஆழமானதாக இருக்கிற பொழுது நம்முடைய புற சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டன்சஸ் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். திருத்தூதர் பணி 16:24 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். திருத்தூதர் பணி 16:24. அங்கே பவுலும் சைலாஸ் என்ற சீலாவும் நடு இரவிலே அவர்கள் கடவுளை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். திருத்தூதர் பணி 16:24. இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன, அனைவரின் விலங்குகளும் கடந்து விழுந்தன என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய மகிழ்ச்சி என்பது நம்முடைய சர்க்கம்ஸ்டன்சஸை, புற சூழ்நிலைகளை பொறுத்ததல்ல, நம்முடைய கடவுளை பற்றிய நம்முடைய அறிவுதான் காரணம். யுவர் நாலேஜ் அபவுட் காட், ஹூ யுவர் காட், யூ ஷுட் நோ தட். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்ற அந்த தெளிவு நமக்கு இருக்குமானால் நம்ம சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய பார்வை கடவுள் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் 1-5 முடிய உள்ள பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 12:1-5 முடிய பகுதியிலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். எபிரேயர் 12
1-5. எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருள்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய மகிழ்ச்சி என்பது நம்முடைய சர்க்கம்ஸ்டன்சஸை பொறுத்தது அல்ல, நம்முடைய நாலேஜ் அபவுட் காட், கடவுளை பற்றிய நம்முடைய அறிவு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். அன்று அப்போஸ்தலர் பணி 8:34 அந்த அன்னகரை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் இந்த திருப்பலியின் முடிவிலே மகிழ்ச்சியோடு நம்மை அனுப்பி வைப்பார். நாம் உட்கொள்கிற நற்கருணையின் வழியாக வருகிற வைத்திருந்த ஆண்டவர் நம்முடைய மனதில் இருக்கிற தேவையில்லாத கலக்கங்கள், பயங்கள், கவலைகள் அத்தனையும் நீக்கி போடுவார். நம்மை விசுவாசத்தில் நம்பிக்கையில் திடப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்யவுமை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாமும் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே
தூயவனான தந்தையே, எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் சிறப்பாக இன்று தங்களுடைய வாக்குகளை அளிக்கப் போகிற மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர்கள் சுய சிந்தனையோடு நல்லறிவோடு மத சார்பற்ற கட்சிகளுக்கு வாக்களித்து நல்லாட்சி மலர அருள் புரியும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளுக்குரிய புனிதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே
உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். வந்தார். என் நம்பிக்கை பலமானதே,
ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலைவாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்குமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. நம்முடைய புற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கடவுள் மீது நாம் கொண்டுள்ள விசுவாசத்தின் வழியாக மகிழ்ச்சியோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று தேர்தல் நாள். நாம் அனைவரும் வாக்களிக்க கடமைப்பட்டவர்கள், 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஆகவே எல்லாரும் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்கள். மத சார்பற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், என்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வான் நிலவாய், மாறாத வான் மழையாய். மறையாத வான் நிலவாய், மாறாத வான் மழையாய். திகழ்கின்ற திருமறியே, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாதா நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கனவு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.